அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, என்னை துன்புறுத்துவோரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும். ஏனெனில் பொய் சாட்சி சொல்வோரும் வன்முறையை மூச்சா கொண்டவர்களும் எனக்கு எதிராய் கிளம்பியுள்ளனர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாய் கூறினார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வார்த்தையால் நம் செயல்களினால் நம்மோடு இருப்பவர்களை நாம் காயப்படுத்தியதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். நம்மை சார்ந்தவர்களும் நம் வார்த்தைகளினாலும் அவர்களுடைய செயல்களினாலும் நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று வேதம் சொல்லுகிறது, இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே யூதாஸ் காரியத்தினால் பேதுருனுடைய காரியத்தினால் உள்ளம் கலங்கியவராக, காயப்பட்டவராக, உள்ளம் குமுறியவராக மனவருத்தத்துடன் சொல்லுகிறார். இறைவனையே கதிகலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சொல்லும் செயலும் இருக்கிறது என்றால் நாம் எத்துணை கடினமானவர்கள் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா? இல்லை. இறைவனுக்கு உகந்தவர்களாக, நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை திருவாக்குகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார்.
என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பாரத் தூணில் என்னை மறைத்து கொண்டார். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோவை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 71 பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றினின்று நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். வசனம். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில்
அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு செய்கை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவரிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் ஆரம்பத்தில் கூறியது போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அது நீங்களாக இருக்கட்டும், நானாக கூட இருக்கட்டும், ஒரு சில நேரங்களிலே நம்மை அறிந்தும் அறியாமலும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நம் சொல்லாலும் செயலாலும் எத்தனை முறை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம். அதே போல நம்மை சுற்றி இருப்பவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்களையும் என்னையும் எத்தனை முறை காயப்படுத்தி இருப்பார்கள். இது ஒரு முறை நிகழ்வதல்ல, பல முறை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் நாம் சொல்லுகின்ற வார்த்தை, இயற்கையில் நாம் தவறு செய்யக்கூடியவர்கள். ஏதோ தெரியாமல் செய்துவிட்டேன் என்று பல முறை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லித்தான் நாம் நம்முடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே புறம் பேசுவதும், முதுகை குத்துவதும், ஏமாற்றுவதும், பொய் சொல்லுவதும், அடுத்தவர்களை தவறாக சித்தரித்து மக்கள் மத்தியில் குற்றம் உள்ளவன் என்று நிலைநிறுத்துவதும் அன்றாட வாழ்க்கையில் கதிரவன் எழுவது போலும் மறைவது போலவும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இது மனிதர்களுக்குள்ளே நடக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்னும் ஆழமாக நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. என்னவென்றால், நம்மை படைத்தவரையே சற்று கதிகலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு யூதாஸ் காரியத்துடைய நிகழ்வும்
பேதுருடைய நிகழ்வும் இருக்க போகிறது என்பதை முன்கூட்டியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நல்ல காரியங்களை முன்கூட்டியே நாம் அறிந்து வைக்கின்ற பொழுது ஒரு மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதே ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு முன்கூட்டியே காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வந்தாலோ, பிரச்சனைகள் வரப்போகிறது என்று தெரிந்தாலோ, அதிலிருந்து நாம் எப்படி சமாளித்து வெளியே வர வேண்டும் என்று நாம் பல திட்டங்களை தீட்டுவோம். பல நேரங்களில் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க போகிறார் என்பது நிச்சயம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அர்ப்பணிக்கப்பட போகிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. அதில் ஒன்று, இயேசுவை யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வு. தன்னுடைய சீடர்களோடு பந்தி அமர்கின்ற இயேசு உள்ளம் கலங்கி போயிருக்கிறார், உடைந்து போயிருக்கிறார். உடைந்து போன உள்ளம் எப்படி இருக்கும் என்பதற்கு நாமே அதற்கு சான்றாக இருக்க முடியும். ஏனென்றால் பல நேரங்களில் நாம் தனிமையில் உடைந்து போன உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போம். தோல்விகளை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, ஏமாற்றங்களை சந்தித்து நாம் உடைந்த உள்ளங்களாக இருப்போம். அதுபோல இயேசு உள்ளம் கலங்கியவராக, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்து அவர் உள்ளம் கலங்கியவராக தன்னுடைய வார்த்தைகளை வெளியெடுத்து வருகிறார். யோவான் நற்செய்தி அழகாக படம் பிடித்து காட்டுவாங்க. இயேசு இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது தங்களுக்குள் யார் அப்படிப்பட்ட செயலை செய்ய போகிறார்கள் என்பதை ஒருவரை ஒருவர் அறியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். ஒருவேளை அது யூதாஸ் காரியோத்து தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசுவை தவிர மற்ற சீடர்களுக்கு தெரிந்திருந்தால் அன்று அந்த இரவு உணவு ஒருவேளை நடந்திருக்குமா என்று கூட தெரியாது. அப்படியே நடந்திருந்தாலும் அந்த இரவு உணவு முடிந்த பிறகு யூதாஸ் காரியோத்து அந்த அறையை விட்டு வெளியே போயிருப்பானா என்று கூட தெரியாது. இது யதார்த்தமான இயற்கையும் கூட. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, நான் யாருக்கு அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி யூதாஸ் காரியோத்து கரங்களில் கொடுக்கிறார். நீ செய்ய போவதை போய் செய் என்று சொல்லுகிறார். ஆனால் சீடர்களுடைய புத்திக்கு அது எட்டவில்லை. ஏனென்றால் யூதாஸ் காரியோத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு அப்படிப்பட்டது. நிர்வாக பொறுப்பு அவரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே சீடர்கள் நினைத்தார்கள் பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையில், நிறைய மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று ஒரு சில பொறுப்புகள், பதவிகள் கொடுக்கின்ற பொழுது எத்தனையோ நல்வுள்ளங்கள் அதை சரியாக பயன்படுத்தி அதன் வழியாக இறைவனுடைய மாட்சிமையும் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தன் செயல்களால் வெளிப்படுத்தியவர்கள் எத்தனை பேர். அதே நிறைய நபர்கள் தங்கள் பொறுப்புகளை பயன்படுத்தி சுயநலவாதிகளாக வாழ்ந்து தன் ஆன்மாவையும் அழித்து தன்னை சார்ந்தவர்களையும் கொன்று குவித்ததையும் வரலாற்று செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒருவன் தான் யூதாஸ் காரியோத்து கூட. நிர்வாக பொறுப்பு கொடுத்த உடனே பணத்தின் மீது அதிகமாக மோகம் கொண்டு படைத்தவரையே காட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவன் இறங்கி வந்து விட்டான். யோவான் நற்செய்தி அழகாக சொல்லுவான், அவன் எழுந்து வெளியே போன நேரம் இருள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் அவன் வெளியே சென்றான், இருளுக்குள் அவன் இணைந்து விட்டான் என்று. இது ஒருபுறம் இருக்க, இவ்வாறு இவர்களுடைய இந்த உரையாடல் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் பேதுரு. நான் போகும் இடத்திற்கு உன்னால் வர முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். பேதுரு அழகாக சொல்லுகிறார், உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உண்மைதான், அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு முன்னதாக அவர் எப்படி வாழப் போகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். எனக்காக உயிரை கொடுப்பாயோ, நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே,
யூதாஸ்காரியத்து செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் இயேசு சொல்லிவிட்டார். பேதுரு செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் இயேசு சொல்லிவிட்டார். இந்த இரண்டு நபர்களும் இதை உள்வாங்கியும் அதை புரிந்து கொள்ளாமல் அதே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பது போலதான் நாமும் பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கிறோம். மாற்றங்கள் வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். ஆனால் எப்பொழுது இறைவனை உணர்ந்து கொள்கிறோமோ, பாவத்தை செய்து அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பிரதிஜ்ஞை எடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் பயணித்து வருகிறோமோ, அப்பொழுது அந்த மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தை ஒரு இயேசு சொன்ன உவமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி வாழ்விலே ஊதாரி மைந்தனுடைய உவமை சொல்லி இருக்கிறார். இளையவன் மூத்தவன் என்று. இளையவன் தன் தந்தையிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வெளியே சென்றான். வெளியே சென்று ஊதாரித்தனமாக அனைத்தையும் செலவழித்து விட்டு உடைந்தவனாக, நொறுங்கியவனாக, வெளித்தள்ளப்பட்டவனாக, யாரும் இல்லாதவனாக இருக்கின்ற பொழுது உணர்ந்தான். உணர்ந்து எழுந்து தன் தந்தையிடம் வந்தான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு நபர்களை நாம் காணுகின்றோம். வயது முதிர்ந்தவர் பேதுரு, இளம் வயதுடையவன் யூதாஸ்காரியோத்து. ஊதாரி மைந்தனைப் போல யூதாஸ்காரியோத்து தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆன்மீக சொத்தை பெற்றான். பெற்றவன் வெளியே சென்றான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை, அவன் திருந்தவில்லை, உணரவில்லை. தன்னையே அவன் அழித்து கொண்டான், மாண்டு கொண்டான். ஊதாரி மைந்தன் ஊமையில் பார்க்கிற பொழுது மூத்த மகன் தந்தை அவனை உள்ளே வர சொல்லி கெஞ்சி கேட்கின்ற பொழுது கூட அவன் உள்ளே வர மனமில்லாதவனாக வீட்டை விட்டு வெளியே சென்றான். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வயது முதிர்ந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தாலும் தன்னுடைய பாவ வாழ்வை உணர்ந்தார். உணர்ந்து இயேசுவிடம் திரும்பி வந்தார். திரும்பி வந்தவர் தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கட்டது போல, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னவர் இயேசுவுக்காக தன்னையே முழுவதுமாக தலைகீழ சிலுவையில் அறையச் சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே தவறுகள் நிறைவேறுவது இயற்கை. ஆனால் அந்த தவற்றை எவனொருவன் உணர்ந்து கொண்டு திரும்பவும் இறைவனிடம் வருகின்றானோ அவன் எப்பொழுதும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதைத்தான் இன்றைய திருவழிபாடு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்முடைய மனசான்று வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது சற்று பொறுமையாக இருந்து அந்த மனசான்றுக்கு செவிமடுத்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி இறைவனோடு பயணிக்க ஏதோ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து என்று ஆடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இந்த அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரர்களை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பழிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெற செய்ய நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகணைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமுகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் சொந்த மக்கள் என்று பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்தார் கடவுள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் அந்த அருளடையாளத்தினால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு